இவர் குடும்பத்தை தெக்கேர குடும்பம் என்று அழைப்பர். இவரை பாட்டனார் பெயர் அர்ஜுனன் பிள்ளை. இவரை பெற்றோர் பெருமாள் பிள்ளை, மாலத்தி அம்மாள் என்று அழைப்பர். இவருடைய பிறந்த நாள் 4/4/1885 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் 5/4/1885 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர் பிறந்த ஊர் ஆலப்புழா. ஆனா இவர் தமிழ்நாட்டிலிருந்து தான் போனதா அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, மதுரையிலிருந்து போனதா எஸ் வையாபுரி பிள்ளையும், தஞ்சையிலிருந்து போனதா பி குமாரசாமியும், திருநெல்வேலியிலிருந்து போனதா எஸ் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காங்க. ஏன் போனாங்கன்னா நெசவு தொழிலுக்காக, துணி விற்க போனாங்க அப்படின்னு புலம்பெயர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் 5 வயசுலேயே பள்ளியில் சேர்க்கப்பட்டவர். அப்புறம் அதுக்கப்புறம் தன் தந்தையின் உதவியால் தேவாரம் திருவாசனையும் தன் தந்தை வழியாக கற்றுக்கொண்டவர். அப்புறம் 10ஆம் வகுப்பில் முதல் நிலையில் மாணவராக தேர்ச்சி பெற்று மாதந்தோறும் 8 ரூபாயை உதவித்தொகையாக பெற்றுக்கொண்டவர். 1886 தன் தாயான மாலத்தி அம்மாயை இழந்தார். அதுக்கப்புறம் 1876 BA பட்டம் பெற்றார். 1878 தன் தந்தையை இழந்தார். 1877 திருமணம் செய்து கொண்டார். சிவகாமி என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். 1880 தத்துவ துறையில் MA பட்டம் பெற்றவர். 1891 மகன் நடராச பிள்ளையை பெற்றெடுத்தார். தன் தந்தையின் பேரான பெருமாள் பிள்ளையும் சேர்த்து நடராச பிள்ளை என பெயர் சூட்டினார். தன் மகன் சட்டம் படிக்க வேண்டும் என்றவருக்கு நீண்ட நாள் கனவு. அந்த கனவு நிறைவேற்றி கொண்டது. ஏன்னா இவரும் சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா சட்டம் முறையாக படிக்கவில்லை, கற்றுக்கொண்டார். தன் மகனுக்கு சட்டம் படிப்பை முறையாக தர வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை நிறைவேற்றி கொண்டார். இவருடைய குருநாதராக சுந்தர சுவாமிகள் இருந்தார். அவர் சுந்தர சுவாமிகளிருந்து கற்றுக்கொண்டது சைவ சித்தாந்தம், வேதம் மற்றவற்றை கற்றுக்கொண்டார். இவரின் அரிய பணியை பாராட்டி அன்றைய ஆங்கிலேய அரசு கப்பம் பணத்திலிருந்து 10,000 ரூபாயை இவர் கொடுத்தது. அந்த 10,000 ரூபாயை பத்மநாத சுவாமி கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்திருந்தார். இவர் தொல்லியல் ஆகிய பாராட்டி இங்கிலாந்தில் உள்ள ராயல் ரஷ்யாட்டிக் கழகம் உறுப்பினராக சேர்த்துக் கொண்டது. ஆங்கிலேய அரசு ஜே.சே. செசா ஐயர் ரா பகதூர் என்ற பட்டத்தையும் இவருக்கு ஆங்கிலேய அரசு வழங்கி சிறப்பித்தது. 1896 ஜெர்மன் பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இவரின் தீவிர திராவிட இன ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர். இவர் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்துதான் இன்று தமிழக அரசால் 1870 ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது. இவர் அதன் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கழக உறுப்பினராக சேர்ந்தார். ஆசிரியருக்கு உரிய அடையாளமான தலைப்பாகை உருவமாகையை கட்டிக்கொண்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இதே மாதிரி இருப்பார். அவருடைய தலைப்பாகை எப்பவுமே அவருடைய இதுல கட்டிட்டு இருப்பாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணனையும் ஆசிரியருக்குரியதா இது சொல்றாங்க. அடுத்து இவர் எந்தெந்த ஆராய்ச்சியில் இருக்காருன்னா, தத்துவ ஆராய்ச்சியிலும் தென்னிந்திய வரலாற்று ஆராய்ச்சியிலும் சிவ தத்துவ ஆராய்ச்சியிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் இயற்றியது மனோன்மணிய நாடகம், நூற்றுரை விளக்கம் என்ற 2 நூல்களையும் நாடக வடிவில் இயற்றினார். இந்த நாடகத்தை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நாடகங்களை உரைநடை வகை, கவிதை வகையில் இருக்கு. இது ரெண்டுமே கவிதை வகையில் சேர்ந்து மனோன்மணியம் செய்யுள் வகையை கொண்டது. இவருடைய ஆய்வு பரப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சமயம், இலக்கியம், வரலாறு, தத்துவம், கல்வெட்டு, மேல்நாட்டார் கருத்து, சமுதாய சார்ந்ததாக இவருடைய ஆய்வு இருந்தது. இதே பேராசிரியர் பணியை விடுத்து அடுத்து கல்வெட்டு துறையில் தன்னுடைய கால் வைத்து திருவிதாங்கூர் அரசு கல்வெட்டு தொடர்பான ஆராய்ச்சிக்காக நன்கொடை கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. பல கோயிலின் கல்வெட்டுகளை இவர் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்து மனோன்மணியம் நாடகத்தை பிறகு எழுதிய ரகசிய வழி என்ற ஆங்கில நூலின் இலக்கியத்தை தழுவி எழுதப்பட்டது. அதனுடைய கிளைகள் தான் சிவகாமி சரிதம். அந்த மனோன்மணியம் நாடகத்தில் இருக்க நிறைய சொற்களை தூய் தமிழாக்கம் செஞ்சிருக்காரு. அந்த சொற்கள் இயல்பான சொற்கள் எதிரொலி, அதனை மாற்றிருக்கிறது மற்றொலி. மாலுமியின் திசை காட்டும் கருவி, அதற்கு வடக்கு நோக்கி மாற்றிருக்காரு. கூவி ஆடிய சிற்றாடியும் மாற்றிருக்காரு. ரசாயன மாற்றத்தை வேதித்தல் என்று மாற்றிருக்காரு. வெடிமருந்தை கருமருந்தினும் மாற்றிருக்காரு. நெருப்பு கோடியை தீக்குருவினும் மாற்றிருக்காரு. மண்புழுவை நாங்கூல் புழு எப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காரு. அந்த மனோன்மணியம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 4506 அடிகளை கொண்டது. அவருடைய அதன் பிறகு திருஞான சம்பந்தனின் கால ஆராய்ச்சி என்ற ஒரு நூலை வெளியிடுறாரு. அவர் ஏன் அந்த நூலை வெளியிடுறாரு? அவருடைய காலத்தை முறையாக கணித்தவர் இவர் மட்டும்தான். அவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு சொன்னவரும் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தான். அப்ப திராவிட சிசு அப்படின்னு திருநானந்தனுக்கு பேர் இருக்கு. அந்த பேரை இவர் தான் அடிக்கோடிட்டு காமிக்கிறாரு. அது எங்க இருக்குன்னா, ஆதிசங்கர் எழுதிய சௌந்தரலயம் என்கிற நூல்ல திராவிட சிசு குறிப்பிட்டு இருப்பாரு. அதுக்கு முக்கிய காரணமாக அடிக்கோடிட்டு சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தான். அதுக்கடுத்து
அதுக்கு கேரளா திருவனந்தபுரத்தில் 1885ஆம் ஆண்டில் சைவ பிரகாச சபை திருவனந்தபுரத்தில் இவர் தோற்றுவித்தார். அந்த சபை இன்றளவும் இருக்கிறது. மறைமலை அடிகள் அப்புறம் வந்து இவருடைய தமிழ் கத்துக்கிற ஞான குரு யாருன்னா நாகப்பட்டினம் நாராயணசாமி. அந்த நாராயணசாமி கிட்ட மனோன்மணியும் மறைமலை அடிகளும் 2 பேருமே தமிழ் கத்துக்கிட்டாங்க. அந்த மறைமலை அடிகளுக்கு பணிக்கு போகணும். அந்த பணிக்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு பரிந்துரைக்கிறார். மனோன்மணியை போய் சுந்தரம் பிள்ளை அங்க போய் வேலை செய்யணும் பரிந்துரை எழுதி கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் வந்து இந்திய இலக்கிய சிற்பிகள் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை உள்ள அந்த கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1992 வந்து விவேகானந்தர் வந்து யார் சந்திக்கிறாங்கன்னா மனோன்மணிக்கு சுந்தரம்பிள்ளை சந்திக்க வராங்க. விவேகானந்தர் சொல்றாரு, உண்மையை தேடும் ஞானி என்றோ சுந்தரம் பிள்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் விவேகானந்தர் சொல்றாரு, சுந்தரம் பிள்ளை மிகச்சிறந்த கற்றறிந்த மேதை என்பது உண்மைதான். ஆனால் அவர் இன வேற்றுமைக்கு இடமளித்து விட்டார். எதுக்கு? அதுவும் திராவிட இன வேற்றுமைக்கு இடமளித்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் விவேகானந்தரும் மனோன்மணியும் பேசியே இருக்கும்போது விவேகானந்தர் திடீர்னு என்ன கேட்கலாம், அவருடைய கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோன்மணியத்துல உடல் எல்லாமே ஒரு மெய்சிலிருந்து உடல் முழுக்க வியர்வை கொண்டு ஏன் இவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது மனோன்மணி திரும்பவும் வார்த்தை சொல்கிறார், தன்மானம் காக்கும் தென்னாட்டில் பிறந்த திராவிட இனத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதான் என் கோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இவர் இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா மெக்காலே காலகட்டம். 1935 மெக்காலே கல்வி திட்டத்தை எடுத்தாங்க. ஆனா இவர் இருந்த காலகட்டம் 1985 இருந்து 1997 வரை தான். இவர் ஆங்கிலத்தை கத்துக்கே ஆகணும், தமிழையும் அவர் வளர்க்கணும். ஆனா இவருடைய காலகட்டத்தில் தமிழை வளர்ப்பது மிக அரிது. ஏன்னா ஆங்கில கல்வி அப்படி இருந்தும் தமிழுக்காக நிறைய பணி செஞ்சிருக்காரு. அவர் இருந்த காலகட்டம் காலனி ஆதிக்கம் முதலாளித்துவம் போன்ற சமுதாய சீர்கேடுகள் போடுகின்றது. அதற்கு பாராட்டி இந்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கு. 1891 சென்னை பல்கலைக்கழகத்தில் வருகை தர பேராசிரியராக பணி செஞ்சிருக்காரு. இவருடைய மிகவும் சமஸ்கிருத எதிர்ப்பு திராவிடம் ஆரியம் நிலை எப்பவுமே இவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. இவருடைய இதை மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளைக்கு கைலாசபதி எஸ் வையாபுரி பிள்ளையுடைய மிக சிறந்த நட்பு இருக்கு. அவருடைய கைலாசபதி எழுதியிருக்காரு. பாரதியும் சுந்தரம்பிள்ளையும் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாம வையாபுரி பிள்ளை வந்து நிறைய இடத்துல பாரதியை விட சுந்தரம் பிள்ளை வந்து முன்னாடி வச்சு பேசியிருப்பாரு. அவருடைய வழியில தான் பாரதியும் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருடைய நிறைய விருது கொடுத்திருக்காங்க. அந்த விருதுல இங்கிலாந்து அரசு கல்வெட்டுக்காக MRAS என்ற விருதும் கொடுத்திருக்கு. தொல்லியலுக்காக FRHS என்ற விருதும் கொடுத்திருக்கு. இவர் வந்து ஏப்ரல் 26, 1897 வந்து மறைவுறாரு. சரிங்களா? மறைவுற்ற பிறகு கவிமணி வந்து இவர் வந்து புகழ்ந்து ஒரு மேற்கோள் கொடுக்கிறாரு. அந்த மேற்கோள் என்னன்னா, 6 முதமணிய தமிழ் வருத்த பேராசிரியர் பெருமான் சுந்தரம் பிள்ளை கொடுக்கிறாரு. இவருடைய இரங்கல் பாவை வந்து சிவசர்மா என்ற பாட்டுக்கள் என்ற தலைப்புல ஒரு இரங்கல் பா பாடுறாரு. என்ன பாருன்னா, மேடை கீழே தத்துவத்தில் புலமையுடைய நீ தென்புலத்தாருக்கு கற்பிக்க சென்றாயோ இரங்கற்பா பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பேர்ல விருது ஒன்று தந்துட்டு இருக்காங்க. அந்த விருது என்னன்னா, அந்த விருது எதற்காக தராங்கன்னா, தமிழ் மொழியில இலக்கியத்துல கலையில பண்பாட்டு துறையில சிறந்து விளங்குறவங்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னா, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களே கொடுத்துட்டு இருக்கு. அந்த விருது எப்படி கொடுக்குறாங்கன்னா, 1 லட்சம் ரூபாயும் விருதும் பட்டைச்சாரும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை யாரை பெற்றிருக்காங்கன்னா, பேராசிரியர் இளைய பெருமாள், சீனி விஸ்வநாதன், சுப்பிரமணியர் போன்ற பெற்றிருக்காங்க. இப்ப பெற்றிருக்கீங்க தர்மன், ஸ்ரீதர கணேசன், இவங்க இருவரும் பெற்றிருக்காங்க.